வேல்மாறல் படிக்க போறீங்களா? இந்த முறையில் படித்தால் நிச்சயம் நினைத்தது நடக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனை, தீராத நோய், கர்ம வினைகள், நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான மந்திரம்தான் வேல்மாறல். அதைவிட மிக முக்கியமானது, வேல்மாறல் படிப்பவர்களுக்கு துணையாக முருகனின் கைவேல் அருகில் இருப்பதை உணர முடியும். வேல்மாறலை படிக்க படிக்க பல அதிசயங்கள் வாழ்வில் நடப்பதை காண முடியும். வேல்மாறலையும் திருப்புகழையும் எவர் ஒருவர் நம்பிக்கையுடன் தினமும் படிக்கின்றாரோ அவருடைய வீட்டில் முருகனின் நடமாட்டம் இருப்பதை காண முடியும். மயில் உள்ளிட்ட ஏதாவது ஒரு வடிவில் முருகப்பெருமான் நேரிலோ அல்லது கனவிலோ வந்து காட்சி தருவதை காண முடியும். நமக்கு துணையாக முருகன் நம்முடனேயே இருக்கின்றார் என்பதை அனுபவபூர்வமாக உணர முடியும். முருகப்பெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த மகா மந்திரங்களில் ஒன்றுதான் வேல்மாறல். கந்தசஷ்டி கவசத்திற்கு பிறகு சமீப காலமாக அதிகமானவர்களால் இணையத்தில் தேடப்பட்ட பாடல் வேல்மாறல் தான். மிக வேகமாக பலன் தரக்கூடிய மந்திரம் வேல்மாறல். ஆனால் வேல்மாறலின் மகிமை தெரியாமலும் வேல்மாறலை படிப்பதற்கான சரியான முறை எது என்று தெரியாமலும் படிப்பதால் அதற்குரிய பலனை முழுவதுமாக அறிய முடியாமல் இருக்கிறார்கள். புதிதாக வேல்மாறல் படிக்க துவங்குபவர்கள் அல்லது வேல்மாறல் படிக்கும் சரியான முறை தெரியாது என்பவர்களுக்கான பதிவுதான் இது. அருணகிரிநாதர் 16 வரிகளில் எழுதியதை 4 மடங்காக, அதாவது 64 வரிகளாக சச்சிதானந்தம் சுவாமிகள் வேல்மாறலை இயற்றியுள்ளார். இது வினைகள் தீர்க்கும் மகா மந்திரமாகும். நாம் செய்த தீவினை, நோய் உள்ளிட்டவற்றை அறுத்து எறிந்து கலியுகத்தில் நம்மை காக்கும் கவசமாக காக்கக்கூடியதாகும். வேல்மாறலை எவர் ஒருவரால் தொடர்ந்து படிக்கிறாரோ அல்லது படிக்க வேண்டும் என்ற தீராத ஆசை வருகின்றதோ அவர் புண்ணியம் செய்தவர் என்றே சொல்ல வேண்டும். முருகன் தனக்கு விருப்பமான பக்தர்களில் ஒருவராக அவரை தேர்வு செய்து விட்டார் என்றுதான் பொருள். வேல்மாறலை படிக்க துவங்கும் முன் விநாயகரை வணங்கிவிட்டு வேலும் மயிலும் துணை என்று 3 முறை சொல்லிவிட்டு வேல்மாறலை படிக்க துவங்க வேண்டும். திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை என்ற மகா மந்திரத்தின் மந்திர அடியை முதலில் 20 முறையும் 64வது பாடலை பாடிய பிறகு 20 முறையும் சொல்ல வேண்டும். முதலில் 20, நிறைவில் 20, நடுவில் 68 என மொத்தம் 108 முறை இந்த வரிகளை உச்சரிக்க வேண்டும். திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை என்ற அடியை 20 முறை பாடிய பிறகு பருத்த முளை என தொடங்கும் பாடலை பாட வேண்டும். ஒவ்வொரு பாடலை பாடி முடித்த பிறகும் மீண்டும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை என்ற அடியை பாட வேண்டும். வேல்மாறலை பக்தி சிரத்தையோடு மன ஒருமைப்பாட்டுடன் தினமும் காலை மாலை 2 வேளையிலோ அல்லது ஒரு நாளைக்கு 1 முறையோ பாட வேண்டும். தொடர்ந்து 48 நாட்களாவது விடாமல் வேல்மாறல் படிக்க வேண்டும். கண்டிப்பாக முருகன் நம்மை தேடி நம் வீட்டிற்கே வருவார். ஓம் முருகா என்று பதிவிட்டு முருகனின் அருளை பெறுவோம்.